Welcome to Big Boss Review. Hi, Priya. ஹாய். ஓ ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2.0 ஆதிரை 2.0 அண்ட் நிறைய நம்ம 1 hour எபிசோட் பாக்குறனால நிறைய விஷயங்கள் தெரியல போல. ஏன்னா ஆதிரை என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த பையன் வேணாம் வேணாம் தானே போனாங்க, ஆனா எப்படி இது ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆதிரை கம்பேக் எப்படி இருந்தது? நான் இந்த 1 hour எபிசோட்ல நடந்த விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறேன். 24/7ல நீங்க பார்த்த விஷயங்களை நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆதிரை கம்பேக் பொறுத்த வரைக்கும் பலே பாண்டியா பலே அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் காரனுங்க இருக்கிறானுங்களே. அதாவது யார உள்ள திரும்ப கொண்டு வந்தா இப்போ செம்மையா கேம் மாறும். ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த 2 பொண்ணுங்க நடுவில் மாட்டிக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படி இப்படின்னு ஒரு பையனை போட்டு பார்த்து ஆடியன்ஸுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுக்க ட்ரை பண்றாங்க. அது ஆதிரை எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆதிரை ரொம்ப போல்டா அதை அதை ஒரு ஓப்பனா எல்லாரும் முன்னாடி வச்சு அதை ஒரு சண்டையாலாம் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒன்று அப்படிலாம் நடக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டு தான் ஆக்சுவலா. ஸோ ஆதிரை ரொம்ப அப்படி அப்படி அது அவங்களுடைய நேச்சர்னு எனக்கு என்னமோ தோணலை. ஓகே, ஸோ சும்மா போவாங்க, எஃப்ஜே கிட்டேயே தனியாக இதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. எஃப்ஜேக்கும் அவங்களுக்கும் நடுவில் சும்மா ரொம்ப பண்ணாத சரியா அப்படின்னு ஏஞ்சி வருவாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய சண்டையா எல்லாரும் உள்ள தடுக்கிற அளவுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டா மாறுமா? இது இந்த இவங்களுக்கும் வியானாக நடுவில் ஒரு பெரிய மோதலை கிரியேட் பண்ணுமான்லாம் பார்த்தா அது சப்பையா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல. ஓகே, ஸோ இப்படிதான் நான் ஆதிரையோட கம்பேக்கை பார்க்குறேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு எபிசோட்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் உட்காந்துட்டு மோட்டிவேட் பண்றாங்க ரம்யாவை. நீ ஏன் இப்போ இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிற? உன்னை இவங்க அந்த ரெட் அண்ட் கிரீன் பேட்ச் கொடுத்தாங்களே, தொடரணும் விடணும் அப்படின்ற அந்த டாஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு இந்த ரெட் பேட்சஸ்லாம் வந்தது அப்படின்றத தாண்டி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உள்ளுக்குள்ள வந்ததே இந்த வீட்டுக்குள்ள என்னைய நானே லூஸ் பண்ணிட்டேன், நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரில அப்படி அப்படிங்கும்போது, நீ இந்த டாஸ்க்ல ஜெயிச்சு ஒரு கேப்டன் ஆயிட்டு அப்போ நீ ஒரு எஃப்ஜே பண்ண தப்பையோ, சபரி பண்ண தப்பையோ, கனி பண்ண தப்பையோ அதெல்லாம் நீ சரி பண்ணு. நீ ஒரு நல்ல கேப்டனா இருந்து காட்டு, அவ்வளவுதான். இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கன்றாரு. கட் பண்ணி ஓபன் பண்ணா டாஸ்க்ல ஜெயிச்சு அவங்க கேப்டன் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். சரி, விக்ரம் கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷனும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த எல்லாத்தையும் என்ன பார்த்துட்டு வந்தாங்க, அதை வச்சு என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். அது வச்சு மட்டும்தான் அது இருக்குது. ஓகே, விக்கல் விக்ரம் சுபி கிட்ட ஒன்று கேட்குறாரு. சரிம்மா, ஓகே, நீ இப்போ பாட்டு பாடுறேன் அப்படின்னா மீனவன் பற்றி பாட்டு பாடுற, அப்புறம் கடந்து வந்த பாதையில மீனவன் இதை பற்றி சொல்லியிருக்க, அப்புறம் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு டாஸ்க் சபரியோட கேப்டன்சி டைம்ல எல்லாரும் சும்மா ஒரு இது ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது உங்களுடைய டேலண்ட்டை நீங்க ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும்போது அப்பயும் இவங்க ஒரு கதை சொல்றாங்க, அதுலயும் அந்த மீனவன் பத்தி சொல்றாங்க. ஸோ இப்போ விக்கல் விக்ரம் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மீனவன் பொண்ணுங்கிறத தாண்டி ஹூ சுபிக்ஷா, அதை நீ இந்த ஷோல இத்தனை நாள்ல காட்டியிருக்கியா? இதை அவரு அக்கறையா கேட்கிறாருன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு கோ கண்டஸ்டன்ட்டை அட்டாக் பண்றதுக்காக எடுத்துக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அட்டாக் ஆர் அக்கறை எனக்கு தெரியல. பட் ஆனா அதை கேட்கிற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி, கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஒரு கம்யூனிட்டி பின்னாடி போய் நீ ஒழிஞ்சுக்கிறியா? அது மீனவன் கம்யூனிட்டி, அதுக்கு பின்னாடி மட்டுமே வச்சு அதை வச்சே நீ ஓட்டு வாங்கிட்டு போயிருவேன் நினைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவர் கேட்கிறாரு. ஸோ இதை எத்தனை பேர் கேட்பாங்கன்றதுதான் நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். என்னடா இது ஒரு கம்யூனிட்டி மீனவன் இப்படி இப்படிலாம் இருக்கு, இது எப்படா நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சு கூட அதை யாராவது உள்ளுக்குள்ள நினைச்சவங்க கேட்காம இருந்துருக்கலாம். பட் விக்ரம் கேட்டிருக்காருங்கிறதே ஒரு கண்டஸ்டன்டா தைரியமா ஓப்பனா ஒரு விஷயத்த எனக்கு உங்ககிட்ட தான் பிரச்சனை, நீ இந்த ஒரு இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி லிட்டரலா கேட்கிறாருங்கிறத நம்ம பாராட்டலாம். அந்த வகையில எனக்கு விக்ரம் கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நேத்திக்கு மொட்டை கடிதாசி இதுலயுமே திவ்யா எழுதியிருப்பாங்க சுபிக்ஷாக்கு. அவங்க அந்த இதுல எழுதியிருப்பாங்க, சுபிக்ஷா நீங்க எப்போதுமே இத சம்பந்தமா தான் பேசுறீங்க, வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு விக்கல்ஸ் டைரக்டாவே கேட்டுட்டாரு. ஸோ இப்போ அதுதான் முக்கியம் இல்லையா? நமக்கு இந்த மொட்டை கடிதாசியில சொன்னப்போ கூட விஜய் சேதுபதி தான் சொன்னாரு,
இவ்வளவு பண்றீங்க, நேர்ல கேட்க ஆரம்பிங்க அப்படின்னாரு. ஸோ இப்போ அதை விக்ரம் நேர்ல கேட்டிருக்காருங்கும் போது இட்ஸ் a குட் திங். பட் அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து என்ன பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ உள்ள ஒருத்தங்க வந்து அத மட்டுமே பண்றது தப்பா? ஏன் அத ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். அந்த ஐடென்டிட்டிய தாண்டி வேற எதுவுமே பண்ணவே கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? அப்படிலாம் கிடையாதே! அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து நான் வந்து ராப் பாடுவேன். நான் வந்து கிளாசிக்கலும் பாடி காட்டணும். நான் இதையும் பாடி காட்டணும்னு அவசியம் தானே. ராப்ப மட்டும் பாடி அப்படியே போயிரலாம்ல. அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு டிஃபென்ஸ் யாராவது வைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோலயே கமெண்ட்ஸ்ல கூட. என்னோட பதில் அதுக்கு நான் என்ன சொல்றேன் கவுண்டரா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கானா வினோத்தை எடுத்துப்போமே. நான் கானா பாடல் பாடக்கூடிய கானா வினோத். அதுக்காக நான் காலை முதல் மாலை வரை வந்த நாள்ல இருந்து 56வது நாள் இப்ப இன்னைக்கு வந்துட்டு 57 டேஸ் எபிசோட் ஆயிருக்குது. இத்தனை 57 டேஸ்லயுமே கானா பாட்டை தாண்டி வினோத்ன்ற ஒரு யாருன்னே தெரியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை மேபி வந்திருந்துச்சுன்னா அது வேற கேள்வி. அது வராது அப்படியே இருந்திருந்தாலுமே கூட ஏன் அப்படின்னா அது என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட். என்டர்டெயின்மெண்ட் ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாருங்க போது ஏன் தாண்டி நீங்க வேற எதுவும் பண்ண மாட்டேன் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்குள்ள வரல. நீங்க இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்னதான் பண்றீங்க? இந்த பொண்ணு சுபிக்ஷாங்கிறவங்க அதிகமா யாரும் பேச மாட்டீங்க. ஒரு தப்ப தட்டி கேட்க மாட்டீங்க. எதுவுமே பண்ண மாட்டீங்க. யாருன்னு கேட்டா அப்பப்போ வருவாங்க. மீனவன் கம்யூனிட்டி பத்தி ஏதாவது ஒன்று பேசிட்டு உள்ள போய் உட்காந்துப்பாங்க. இவ்வளவுதான் உங்களை பத்தி இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு விக்ரம் இப்போ. ஓகே, கானா வினோத் எடுத்துக்கிட்டீங்கன்னா கானா பாடலை தாண்டி காமெடி நல்லா பண்ணுவாருன்னு இப்போ ஒரு ரீச் ஆயிருக்காரா? ஒவ்வொரு எபிசோட்லயுமே எந்திரிச்சு நிப்பாட்டி வச்சு திவாகரோட இருக்கும்போது ஒரு காம்பினேஷன், திவாகரை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இவர் உள்ள வராருன்ற ஒரு அக்யூசேஷன் இவர் மேல இருந்துச்சு. அதை வச்சு லைம் லைட் தேடுறாரு. இன்னைக்கு திவாகர் வெளியே போய் 3 வாரம் ஆகுது, இன்னுமே கானா வினோத் லைம் லைட்ல இருக்கிறாரு. அப்ப யாரை யூஸ் பண்ணலாம்? இப்ப இதுக்கு பதில் என்ன? அப்ப நிஜமாவே கானா வினோத் இத்தனால திவாகர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா இப்ப அடுத்து இப்ப யார் யூஸ் பண்றாரு? இல்லையே, அவர் இப்போ லைம் லைட்ல இருக்கிறாரு. சோ அடுத்தடுத்த விஷயங்களை தான் தேடிக்கிட்டே போறாரு பாருங்க. அந்தந்த இடங்கள்ல வந்து இன்னும் இருக்கிறாரு. இன்னைக்கும் ஒரு எழுப்பி விட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு அவர் அடிக்கிற அந்த கவுண்டர் ஜோக்களுக்கு விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கும்போது இல்ல சார் இந்த மாதிரி சொன்னா சார் அப்படின்னு சொல்லும்போது அது விஜய் சேதுபதி சிரிக்கல. சோ அந்த மாதிரி தான் யாருங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் விக்ரமுடைய கேள்வின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சுபிக்ஷாங்கிறவங்களும் மீனவன் பொண்ணுன்ற ஐடென்டிட்டியை வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி காலை முதல் மாலை வரை 57 நாளுமே கூட நீங்க அதை பத்தி பேசுங்க. ஆனா அதை பத்தி மட்டுமே தான் பேசுவேன். அதை தாண்டி எனக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் தெரியாது, வராது, நான் அந்த ஒரு இதை வச்சே ஓட்டுவேன்னா நீங்க ஓட்டுறது கஷ்டங்கன்னு ஒரு கண்டஸ்டன்டா அவர் அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. அதை எந்த வகையிலையுமே தப்பு அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் சென்சிட்டிவ் டாபிக். இது நாளைக்கே ட்விட்டர்ல வந்துட்டு எக்ஸ் வலைதளத்துல ஏதாவது ட்ரெண்டிங்கா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் இது இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். அவருடைய விஷயத்துக்கு பின்னாடி இதை வந்து ஒரு பெரிய கம்யூனல் இஷ்யூ அப்படி இப்படின்லாம் பார்க்காம நான் இதை எப்படி பாக்குறேன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கீங்க, அதை தாண்டி நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சிம்பிள், அவ்வளவுதான். அது மீனவனா இருக்கட்டும், நீங்க போலீஸா இருங்க, இல்ல எங்க அப்பா ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கட்டும், இல்ல உங்க அப்பா மந்திரியா இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்க அப்பா யாருன்றது இங்க பிரச்சனை இல்லை. அந்த ஒரே ஒரு ஐடென்டிட்டியை தாண்டி நீங்க வேற உங்களை எதுவாகவும் நீங்க காட்டிக்கலங்கிறது தான் இங்க பிரச்சனை. சோ நீங்க உடனே அந்த மீனவன்ற விஷயத்துக்குள்ள இவங்க நுழைஞ்சிருவாங்க நம்ம மக்கள். அதை விடுங்க, அந்த வார்த்தையை நீங்க மறந்துருங்க. உங்களோட ஒரு ஐடென்டிட்டி உங்க அப்பா ஐடென்டிட்டி, அதை தாண்டி என்ன பண்ணீங்க? அதை தாண்டி நீங்க யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியுமா? ஏதாவது இப்ப ரேப் பாடுறேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த ரேப்பை இருந்து எத்தனை நாள் கண்டினியூ பண்ணீங்க? இப்ப ரீசெண்ட் எபிசோட்ஸ் ஏதாவது வந்துட்டு இந்த பிரவீன் போனதுக்கு அப்புறம் ஒரு இது பாடினீங்க, ஒரு இது மற்றபடி என்னன்றது ஒரு கோ கண்டஸ்டன்டா அவர் கேள்வி கேட்கிறாரு. பட் சோ இட் சவுண்ட்ஸ் வெரி ஃபேர் டு மீ. அது கரெக்ட் தான். ஏன்னா அது வந்து அது ஒரு சிம்பத்தி ஓட்டுன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெரியும் தான் ஒரு மீனவ பொண்ணு அப்படின்றது தெரியும் தான். அதை திருப்பி 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 பதிவு பண்ண இவங்க வந்து சிம்பத்திய வந்து கிரியேட் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதை நினைச்சு கூட மேபி விக்கல்ஸ் வந்து அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் தான், லைக் சென்சிபிளான பர்சன் தான். சோ மேபி அப்படி கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அது அவங்களுக்கு மேபி தெரியாம போயிருக்கும். நான் அதை பதிவு பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்லயே வந்துட்டு போயிருந்திருக்கலாம். சுபிக்ஷா, நீ பதிவு பண்ணது போதுமா, இது இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, நீ யாருன்னு இப்ப வந்து நீ பதிவு பண்ணு, நீ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரன்றது பதிவு பண்ணிட்ட, சுபிக்ஷா யாருன்னு இதுக்கப்புறம் நீ பதிவு பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் தான் நான் வந்து விக்ரம் சொன்னதை வந்து எடுத்துக்கிட்டேன். நேற்றுக்கு திவ்யா சொன்னப்பவும் இதை வந்து லைக் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அது விட்டுட்டோம். சோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அது திருப்பி அதை பதிவு பண்ண வேணாம்.
as you said, like கானா வினோத் வந்து எப்படி அந்த ட்ராக் எல்லாம் மாத்திக்கிட்டு அது ஆமா அவர் கானா பாடகர், ஓகே அவரோட அடையாளம் இருக்கு, அதை மாத்த முடியாது. பட் அதை தாண்டி நான் யாருன்றத வந்து அவரு எப்படி போர்ட்ரே பண்றாரோ அதே மாதிரி சுபிக்ஷாவும் பண்ணா இட்ஸ் வெல் அண்ட் குட் தான். அண்ட் அது சுபிக்ஷாவோட ஃபியூச்சருக்குமே நல்லதுதான். ஏன்னா அதை தாண்டி நீ யாரு அப்படின்றது தெரிஞ்சிரும். இப்ப ஏதோ சரி ஓகே சுபிக்ஷா பேசுறானா, ஓகே இந்த மாதிரி இப்போ பீட் பாக்ஸிங் கத்துக்கிட்டா அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கே தவிர ஷீ இஸ் வெல் வர்ஸ்ட் இன் வாட் அப்படின்றது வந்து இன்னும் தெரியாம இருக்கு. மேபி அது குட் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ யா இது மேபி as you said, இது வந்து ஒரு தப்பா பரவறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப 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 நிறைய இருக்குதான். ஸோ பாத்துக்கலாம், நல்லதுதான் நம்ம வந்து நினைக்கிறோம். நல்ல விதமா எடுத்துக்கிறது, எடுத்துக்காம போறது up to them. இந்த ஓட் இன்ஃப்ளூயன்சிங்னு ஒண்ணு வந்துட்டு இந்த சீசன்ல ரொம்ப தலைவிரிச்சு டான்ஸ் ஆட்டு இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதோடைய நீட்சியா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்ட மாதிரி 1 hour எபிசோட்ல எங்கேயும் காட்டல, 24/7 நான் பார்க்கல. பட் ஆனா இவங்க குத்தும் போது தெரிஞ்சது, ஓட்டு பட்டனை போடும்போது தான் தெரியுது ரொம்ப பச்சையா இவங்க வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா டாக்ஸிக் கேங். மற்றவங்களை நான் பெருசா எனக்கு டக்குன்னு அவங்க ஸ்ட்ரைக் ஆகல, உட்காந்து பார்த்தா தெரியலாம் மேபி. பட் டாக்ஸிக் கேங் ரொம்ப ஈஸியா வாரம் மாட்டுறானுங்க. எப்படின்னா ஒரே காரணம், 3 பேர்கிட்ட இருந்து 3 விதமான ஓட்டு ஒரே ஆள் மேல. யாரு அப்படின்னா அமித் பார்கவ். அமித் பார்கவ் மேல இவங்க போடுற ஓட்டு என்ன அப்படின்னா, அதாவது வந்து இவங்க நம்ம விஜே பார்வதி விஜே பார்வதியை பத்தி இவங்க பண்ண ஒரு பர்சனல் கமெண்ட், என்னமா பீரியட்ஸ்ங்கிறதுலாம் எல்லாருக்கும் வர்றது தானே, அதை போய் என்ன இவர் என்னமோ பெரிய இது மாதிரி போய் இந்த அப்படி கூட சொல்ல, எல்லாருக்கும் வர ஒரு மாசம் நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு அவர், அவ்வளவுதான். அதை போய் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த ஒரு லைன் தான், இதெல்லாம் யூஸ்வலா மாசம் நடக்கிறது தானேமா. அது ரொம்ப ஒரு மாதிரி சீப்பா சொல்லிட்டாரு, அதை வந்து கொச்சப்படுத்திட்டாரு, அதை அசிங்கமா சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த ஒரே காரணத்தை வச்சு 3 பேர் மாத்தி ஓட்டு போட்டாங்க. யாரு? டாக்ஸிக் கேங்ல இருக்கக்கூடிய 3 நபர்கள். என்னடா அவங்க இவ்வளவு மொக்கையா பிளான் பண்றாங்க, காரணத்தையாவது கொஞ்சம் குறுக்க முறுக்க மாத்தி சொல்லக்கூடாதா? அந்த ஒரே காரணத்தை அப்படியே வந்து ஒப்பிப்பீங்க பேட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து டாக்ஸிக் கேங் வந்து இந்த ஓட்டு குத்துங்கள்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இது இன்னைக்கு எவ்வளவு நாள் இவங்க கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல. இது எப்படி வந்து இந்த சீசன்ல விட்டு வச்சிருக்கானுங்க, ஏன்னா கண்டென்ட் இல்ல, எதையாவது பண்ணிட்டு போட்டு எதையோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டானுங்களா இந்த ஓட்டு மேட்டர்ல எனக்கு புரியல. ஆனா சபரி வந்து நாமினேஷன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்பதான் வந்து அந்த பச்சை சிவப்புல வந்துட்டு நான் இவங்க கூட தொடரணும்னு நினைக்கிறேன், இவங்க கூட விடணும்னு நினைக்கிறேன்னு எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப ஹானஸ்டா பேசினதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சபரி வந்து ஏற்கனவே இவர் மேல இந்த குரூப்பிசம்ன்ற விஷயம் இருந்துச்சு. சபரி, கனி, எஃப்ஜே, ரம்யா, ஜூ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் பண்றாங்கன்னாங்க. அது லைட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சப்பே அதை அந்த சங்கத்தை கலைச்ச மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க எல்லாருக்கிட்டையுமே. அண்ட் அதை நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அந்த ராணி டாஸ்க், ராஜ்யம் டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிறதுக்கு ரொம்ப தகுதியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நம்ம சுபிக்ஷாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை வந்து அந்த அந்த டாஸ்க்ல கலந்துக்கிறதுக்காக சபரி மாத்தி ஓட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களோட ஓட்டுமே மாற ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்து எஃப்ஜே என்னுடைய மிகப்பெரிய நண்பன்லாம் அவனும் கிடையாது, உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்டா பாக்குறேன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் பதிவு பண்றாரு. மறைமுகமா அவங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஆன் கேம் வந்து எல்லா இடங்களும் இது பண்றாரு. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு வந்து அவரை நாமினேட் பண்ணது எனக்கு வந்து உண்மையா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நாமினேஷனை போட்டாரு எஃப்ஜே மேல. அது வந்து ஒரு காரணத்தை சொல்றாரு, என்னன்னா அந்த கையை வந்து பொய் சொல்லி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லி அவர் வந்து ஏமாத்தி பார்வதி எல்லா வேலையும் பார்க்க வச்சுட்டாரு. அது ரொம்ப தப்பு, அது வந்து ஒரு டர்ட்டி கேம், அதனால நான் வந்து அவரை டாமினேட் பண்றேன். சூப்பர், வெரி குட். இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா தன்னை வந்து நான் குரூப்பிசம் பண்ணலன்னு காட்டிக்கிறதுக்காக பண்ணியிருந்தாலுமே கூட நல்லதுன்றேன் நான். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க அந்த குரூப்பிசம் இல்லைங்கிறத உடச்சு காட்ட தயாரா ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அட்லீஸ்ட் அது ஒரு ஸ்டெப் பண்றீங்கல்ல, வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அவங்க அந்த ஒரு விஷயத்துல. பட் ஆனா இன்னைக்கு இப்ப யாரெல்லாம் நீங்க நாமினேட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. உள்ள இருந்து 16 பேர். அதுல வந்து இந்த வாரம் கேப்டன், இந்த வாரம் உள்ள வந்து ரீஎன்ட்ரின்னு 2 பேர் போயிட்டாங்க. மிச்சம் ஒரு 3 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த 3 பேர் தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி, அரோரா அண்ட் வியானா. இந்த 3 பேர் வந்து ஓட்டு குத்தல்ல இருந்து தப்பித்துள்ளார். யாருமே இவங்களை வந்து டார்கெட் பண்ணி பெருசா அதிக நம்பர் ஆஃப் ஓட்டு போடலன்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க இவங்க 3 பேருமே.
பட் மாட்டினது 11 பேர் மாட்டிருக்காங்க. இந்த 11 பேர்ல யாரு வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டேஞ்சரா? டேஞ்சர்னு சொல்றவங்க யாருமே டேஞ்சரா இல்ல. ரம்யாவே எவ்வளவு நாள் வெளில போவாங்கன்னா காப்பாத்தி இப்ப கேப்டனா உட்கார வச்சுட்டாங்க. வேற யாரு டேஞ்சர்னு சொல்றது? நான் 11 பேரோட தெரியலையே. பேரை சொல்றேன். உங்களுக்கு அதுல யாரு டேஞ்சரா படுதுன்னு சொல்லுங்க. எஃப்ஜே, திவ்யா, கம்ருதீன், பாரு, பிரஜின், அமித், சாண்ட்ரா, விக்ரம், வினோத், கனி, சுபிக்ஷா. கனிதான் இப்போதைக்கு ஆப்வியஸ்லி டேஞ்சரா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். எனக்கு கனிதான், வேற யாரும் இல்ல. ஏன்னா கண்டிப்பா எஃப்ஜே எல்லாம் வாய்ப்பே இல்ல. அதே உள்ள அனுப்பிச்சிட்டு அவங்க வெளில அனுப்ப மாட்டாங்க. மத்தபடி பிரஜின்லாம் எப்பயோ போக வேண்டியவர் தான், ஆனாலும் உள்ள வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க இப்ப எல்லாமே ஆஃப் ஆயிட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி விஜேஸ் ஃப்ரெண்டுனால உள்ள வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. சோ இப்போதைக்கு பார்க்க போனா கனிதான் எனக்கு தெரிஞ்சு. என்னை What's பொறுத்த your வரைக்கும் guess? சுபிக்ஷா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுபிக்ஷா சுபிக்ஷாவா? சொல்றேன். சுபிக்ஷா வந்து ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. இப்ப விக்கல்ஸ் விக்ரம் இதுக்காகத்தான் கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி வந்து வாரத்தின் முதல் நாள்லயே இவங்க லைட்டா எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இன்னொன்னு வந்து விக்ரம் வந்து சுபிக்ஷா அண்ட் வியானாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தார். இப்ப ஒரு பக்கம் சபரி வந்து தான் க்ளோஸா அந்த எஃப்ஜேவை நாமினேட் பண்றாரு. ஒரு பக்கம் விக்ரம் வந்து தான் க்ளோஸா அந்த சுபிக்ஷாவை வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெல்கம் சைன் ஃபார் அ குட் கேம்ன்றதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து அப்பா டே 50 நாள் தாண்டிச்சுரா, ஓகே செட்டில் ஆகிற வரையும் 2-3 பேரோட சுத்தணும், ரைட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாதி கரையை கடந்தது சந்தோஷம். மீதி கரையை கடக்கணும்னா நம்ம இவனுங்களெல்லாம் குத்தி விட்டு தான் ஓடணும். கேமு தான் வா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் ஆட ஆரம்பிக்கிற டைம் இது. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா தான் வீக்கெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரு டேஞ்சர் அப்படின் போது என்ன கேட்டா வந்து கண்டிப்பா த வீக்கெஸ்ட் கண்டஸ்டன்ட் இஸ் இன் டேஞ்சர், தட் இஸ் சுபிக்ஷா அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே. அண்ட் இப்போ இந்த கடைசி மேட்டருக்கு வருவோம். ஆமா, அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் வேற இருக்குதுல்ல, அந்த டாஸ்க் அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு, இந்த லவ் ட்ரையாங்கிள் ஆர் ட்ரையாங்கிள்னு மட்டும் இப்போ சொல்றாங்க. லவ்ன்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள் விரும்பல, இந்த ட்ரையாங்கிள்குள்ள நான் இருக்க விரும்பல, லவ் கட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்குது லவ் இல்லைன்னு அர்த்தமா? என்னடா சொல்ல வரீங்க? ஹோல்சமா பார்த்தா ரொம்ப சிம்பிள் பிரியா. 3 பேருக்கும் 3 இன்டென்ஷன் இருக்கு இதுல. பாரு எல்லாத்தையும் கண்டென்ட்டா பாக்குற மாதிரி இதையும் ஒரு கண்டென்ட்டா பாக்குறாங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு 4-5 கண்டென்ட், எனக்கு ஒரு 4-5 பைப் லைன் வச்சிருப்பேன். எனக்கு வந்து கோவப்படுறது, சண்டை போடுறது ஒரு பைப் லைன். ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுல ஒரு பொண்ணு டிஸ்டர்பன்ஸ் பண்றா, அதுல வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் கதையை ஓட்டி காட்டி அதுல நான் வந்து ஒரு விக்டிம் கார்டை பிளே பண்ணி என்னைய விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு எடுக்கிறான்னு நினைக்கிறேன், அது மூலமா ஒரு பைப் லைன். பக்கத்துல வந்து அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கிற பையன் ஒருத்தன், ஒரு பையன் அவன் வந்து சண்டை அது இதுன்னு வந்து ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கிறவன், அவனை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பகடக்காயா எப்படி வந்துட்டு ரொம்ப நாளா யூஸ் பண்றது, அந்த மாதிரி சண்டைக்கு ஏவ விடுற ஒரு சேவகனா பயன்படுத்திப்பேன். அது ஒரு பைப் லைன். இந்த 3 பைப் லைனையும் தாண்டி போயிட்டா நான் வந்துட்டு அப்பப்போ விமன் கார்டை தூக்குறதுக்கு ஒரு பைப் லைன் வச்சுக்கிறேன். ஒரு 4 பைப் லைன் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இந்த 4ல ஒன் ஆஃப் த பைப் லைனா தான் நான் இந்த ட்ரையாங்கிள பாக்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கண்டென்ட், அது அவ்வளவுதான். அது வந்து ஒரு பொம்மைடா, அது அந்த பொம்மையை வச்சு கண்டென்ட் பண்ற மாதிரி இவங்க வந்து கமருதீன் என்ற பொம்மையவும் அரோரா என்ற பொம்மையவும் எடுத்து கலகல என்று விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படிதான் நான் இவங்களை பாக்குறேன். அரோராவை பொறுத்த வரைக்கும் வந்து 50% அவங்க வந்து இதை கேமா பாக்குறாங்க. ஆப்வியஸா எப்படி வந்து இவங்க ஒரு கேம் அண்ட் கண்டென்ட்டா பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பாக்குறாங்க, அரோராவும். மீதமுள்ள 50% அதுல கொஞ்சம் ஹானஸ்டி இருக்குது. அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த கமருதீனுங்கிறவர் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது, ஆனா கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம். அதாவது வந்து இந்த கண்டென்ட் ஒன்று கிடைக்குது இல்லை, அதை வச்சு அப்படி இப்படி மாத்தி போடுவோம் அப்படின்னு. மற்றபடி அவரை வச்சு இவங்க வந்து தனக்கு ஏதாவது ஒரு லாபம் தேடுறாங்கன்னா இல்லை. ஓகே, அந்த இதை வந்து அரோரா பண்ணல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் தகரான்ப்பா, நான் பாட்டு ஓரமாக்குறேன். அந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னு கிரியேட் பண்ணி அதை பிரச்சனையா கொண்டு வந்தது பார்வதி. இப்ப அதை இவங்க வச்சு சும்மா கமருதீனை வந்து நீ என் கூட இல்லைன்னா இருக்காத, என் கூட பேசலன்னா பேசாத, அவ கூட தான் பொண்ணா போ அப்படின்னு சொல்லி அதை ஒரு இது பண்றாங்க அரோரா. ஓகே, கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் ஆஃப் தாட்ஸ் அலைன்டாவே இல்லை, அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. இப்பதான் 2 எபிசோடுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை சொல்றாரு, நான் முடிவு பண்றேன்டா, அந்த பாரு ஓடு இருக்கும்போது எனக்கு குரோத்தே இல்லை மச்சான்,
என்னடா இது, எனக்கு எப்படி ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணுவா, அப்படிலாம் பண்ணுவா, ஐயோ, அரோரா வந்து என்ன கேர் பண்றாடா, அவ கூட வந்து எனக்கு growth இருக்குதுடா, என்ன இது பண்ணுன்றடா, அது பண்ணுன்றடா, இவ என்ன வந்து ஜஸ்ட் சும்மா ஏவி விடுற ஒரு இதுவா அதெல்லாம் யூஸ் பண்றா. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு, பேசலனா போ. "ஏய், 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா, உனக்கும் நான் நிப்பேன், அவளுக்கும் ஒண்ணா நான் வந்து நிப்பேன். சரி போறதா இருந்தா போ" அப்படின்றாரு. ஐயா யாருயா நீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு பார்வதி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு. பார்வதிட்ட இத போய் சொல்லிக்கிறாரு. பார்வதி வந்து, "ஏய் எனக்கு ஆமா. புரியலடா. அவ எதுக்குடா நம்மள வச்சு கேம் ஆடுறா?" யாரு? அரோரா உங்கள வச்சு கேம் ஆடுறாங்களா? அப்ப நம்மள வச்சு எதுக்குடா இவரு எல்லாத்துக்கும், "அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னன்னே எனக்கும் ஒண்ணும் தெரியல பாரு." இந்த பாரு பாத்தியா நம்ம 2 பேரும் வந்துட்டு இதுல அவ எஸ்கேப் ஆயிட்டா பாத்தியா? போட்டு ஏத்தி 2 விடு. பக்கத்து அடிக்கிற இடத்துல நடுவுல இருக்கிற ஆளு கமருதீன். நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளா கமருதீன் தாட்ஸ் மட்டும் ரொம்ப கிளியரா இருந்துச்சுன்னா, "ஏய் உனக்கு என்ன வேணும்? சும்மா நொய்னு நீ அவள பத்தி இன்னொரு தடவ வந்து பேசாம பேசாத. ஏய் நீ அவள பத்தி பேசாம பேசாத. உனக்கு வேணா இவள பேசலாம். ஓடுங்கடி 2 பேரும்." அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அத பண்ண மாட்டாரு. சிம்பிள்ல இந்த லைன் இல்லையா? அத பண்ண மாட்டாரு. என்னப்பா ஏன்னா நேத்து வந்து அந்த டாஸ்க்ல வந்து அரோரா வந்து கம்ருதீன சொல்லல. அதனால டூ விட்டார். ரைட். ஐஸ்கிரீம அதனால போ, நான் பாரு கிட்ட போறேன் அப்படின்னு போறாரு. ஐஸ்கிரீம மாத்தி மாத்தி குடுத்துப்பீங்க. அப்புறம் திடீர்னு இந்த டாஸ்க்ல பேர் சொல்லணும்னா போயிருவீங்க. அப்புறம் அவங்க நெய் எடுத்து போட்டுட்டத கோத்து விட்டா, அங்கிருந்து ஓடி இங்க வந்துப்பீங்க. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேக்கப்ல இருந்துட்டே இருக்கணும் வந்து அப்பப்போ உட்காந்து கதை பேசுறதுக்கும், பிட்ச் பண்றதுக்கும், காசிப் பண்றதுக்கும் அப்படின்றது. இததான் வந்து திவ்யா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணாங்க. இந்த வீட்ல ஒரு பொண்ணு இல்லாம கமருதீனால தன்னுடைய இந்த கேம ஆட முடியாது. நல்ல அப்சர்வேஷன் திவ்யா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மாரி வந்து இவரு ஆட்டுக்க இவ்வளவுதான். இந்த ட்ரையாங்கிள் இத தாண்டி வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இத பிரேக் பண்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க ஆதிரை. அதாவது ஆதிரைய புடிச்சு இவங்க தான் பேசுறாங்க நம்ம அக்கா, பார்வதி அக்கா. இந்த மாரி வந்து நான் வந்து ஆக்சுவலா அமித்துக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன், இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன். நான் வந்து இது ஒரு பெர்சனலா பண்ணலான்னு இருந்தேன். ஏதோ ப்ளா 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 ஏதோ சொல்றாங்க. அப்போ உடனே இதுக்கு ஆதிரை கேட்கறாங்க. சரி எல்லாம் ரைட்டு. அந்த ட்ரையாங்கிள்னு ஒண்ண நீங்க எதுக்கு முதல்ல கிரியேட் பண்றீங்க நீங்கலாம் சேர்ந்துக்கிட்டு? நீயும் ஒரு மெச்சூர்ட் வுமன், அவளும் ஒரு மெச்சூர்ட் வுமன். 2 பேரும் விட்டுட்டு போங்க. இல்லாத ஒண்ண நீங்க தான்டி கிரியேட் பண்றீங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். எனக்கு அவள புடிக்கல, அவளுக்கு என்ன புடிக்கல. நாங்க 2 பேரும் எனக்கு தான் கம்முறுது, எனக்கு தான் கம்முறுது. நீ எதுக்குடி நீங்கலாம் கிரியேட் பண்றீங்க? அப்படின்ன உடனே, ஆஹா! சூட்சுமத்த கண்டுட்டாளடா, சூட்சுமத்த கண்டுட்டாளடா அப்படின்னு சொல்லி, அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி பார்வதி வந்து எஸ் ஆயிடுறாங்க. சோ, ஆதிரியோட கேள்வி கரெக்ட். நிஜமா அப்படி ஒண்ணும் இல்ல. நீ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற, நீ ஃபீலிங்ஸ்ங்கிற. அந்த பையன் வந்து 2த்தும் வேணும்ன்றான். சரி பண்ணிட்டு போங்க. 2 பேரும் பேசுங்க. ஆதிரை கிளியரா கேட்கறாங்க. பேசுங்க. உனக்கு வேணுமா? நீயும் பேசு. அவளுக்கு வேணுமா பேசு. ஆனா நான் பேசுற பையன்ட்ட நீ பேசக்கூடாது. நீ பேசுறம்போது நான் பேசக்கூடாது. எனக்கு அவன் எதுக்குடி இல்லாத ட்ரையாங்கிள கிரியேட் பண்ணி சாவடிக்கிறீங்கன்னு ஆதிரை கேட்ட உடனே அக்காட்ட பதில் இல்ல. ஆஹா! கன்டென்ட் பண்ணலான்னு 4 பைப் லைன் வச்சிருந்தா, அதுல ஒரு பைப் லைன்லயே இவ கைய வைக்கிறாளே! இவளுக்கு ஒரு பாயாசத்த போட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற மாரி ஒரு பார்வைய பார்த்துட்டு நம்ம அக்கா வந்து அங்கிருந்து எஸ் ஆயிடுறாங்க. லாஸ்ட் மேட்டர் ஆஃப் த டே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஐ மீன் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். இப்ப என்ன இதுல வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து நீட்டா வச்சுக்கிட்டது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு, தெளிவா பேசினாங்க. இவங்களோட பாயிண்ட்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அதனால டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரைட், அது நம்ம பெருசா நம்ம கிட்ட காட்டல, 24/7 காட்டிக்கிறானுங்க பொழுது நம்ம கட்சி. ஆமா, நம்ம கிட்ட வந்துட்டு 1 ஹவர் எபிசோட் டபக்கு டபக்கு டபக்குன்னு ஒரு 10 கட்டை போட்டு முடிச்சிட்டானுங்க அந்த விஷயத்தை ஒரு 5 நிமிஷத்துல வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல 3வது விஷயத்துல திரும்பவும் வந்துட்டு ஆண்களுக்கு கொடுக்க பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இதுல நடுவுல எனக்கு ஒரே ஒரு டவுட் எங்க வருது அப்படின்னா, இந்த வீடு கிளீனிங் பத்தி பேசும்போது இவர் ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்திருக்காரு. இல்லங்க வீடு கிளீனிங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பிக் பாஸ் சொல்லியே கேட்காம 2 மணி வரைக்கும் வீட்ல டைம் ஓபி அடிச்சுட்டு, நான் வந்து கூப்பிட்டு கூட வராம, நீங்க வந்து அங்கேயே உட்காந்துட்டு பெருக்காம வெறும் அந்த டபுள் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூம் மட்டும் கிளீன் பண்ணிட்டு, பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு ம், ம். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கிளம்பி போயிட்டீங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்றாரு. அதுக்கு உடனே அரோரா தரப்புல இருந்து இப்ப அவங்க சொல்ற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, இல்ல அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி.
அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஒரு பாயிண்டா எடுத்து பேசுனனால அதுவே வந்து ரொம்ப பேஸ்லெஸ்ஸான பாயிண்டா நான் பாக்குறேன். அதனால இந்த ரவுண்டுல வந்து அவங்க தான் வின்னர். இது என்ன எனக்கு புரியல. எனக்கு ஆண்கள் ஜெயிக்கட்டும், பெண்கள் ஜெயிக்கட்டும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் இதுல கிடைக்க போறது இல்ல. பட் ஆனா இது என்ன பேஸ்லெஸ் ஆகுது. ஒரு ஒரு ஜட்ஜி எப்படி வந்துட்டு இது ஸ்ட்ராட்டஜி அவங்க அதை ஸ்ட்ராட்டஜியா பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அது எங்க வந்து பிரச்சனை முடியுதா திரும்ப நம்ம விஜய் சேதுபதி தான். நீங்க ஸ்ட்ராட்டஜியா என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அது கேமை பாதிக்காம இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்ட்டாரு அவரு. ஆனா அவரு அங்க அதானே கேட்டிருக்காரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வீட்டை பாதிக்காம இருக்கணும்ல. வீட்டை பாதிக்குது எல்லாத்தையும் பாதிக்குது அப்படின்னா நீங்க அவ்வளவு நேரம் உட்காந்து நீங்க இதை மட்டும் தான் கிளீன் பண்ணுவீங்களா? இதுதான் உங்களால முடியுமா? அதுக்கு தான் 2 பேரும் தூக்கி ஜெயிலே போட்டாங்க. அப்ப அத வந்துட்டு இவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ட வச்சு அரோரா அண்ட் இவங்க வந்து எப்படி இவங்களுக்கு குடுத்தாங்க அந்த ரவுண்ட டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. இப்ப மேபி 24/7ல வந்துட்டு அதுக்கப்புறமா அதுல பிரச்சனை வந்துச்சா என்ன ஆச்சுன்றது தெரியல. இந்த இதுக்கு வேற யாரு ஜட்ஜுன்றதுல முன்னாடி வேற குழப்பம் வேற. நான் தான் பெஸ்ட் நான் தான் பெஸ்ட்னு. அதுல வியானா வந்துட்டு சொல்றாங்க நான் எல்லா விஷயமும் பொறுமையா கேட்பேன். கேட்டுட்டு எல்லா தரப்புலயும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் நியாயமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றாங்க. சொல்லி வாய மூடல. அரோரா சொன்ன வார்த்தைய என்ன சொன்னாங்கன்னே கேட்காம அங்க ஒரு சண்டை. இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டை வந்துச்சு. இப்பதானமா சொன்னேன் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு. இதுவே நீ கேட்கலையேன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் விக்ரம் நடுவுல வந்து பூந்து வியானா வந்துட்டு அப்பவே சொன்னாங்க பெண்களுக்கு சார்பா தான் நான் வந்து தீர்ப்பு கொடுப்பேன். அப்ப வியானாலாம் கிடையாது நடுநிலையானவங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி வந்து அப்புறம் அரோராக்கு போச்சு. அரோராவும் அதேதான் பண்ணாங்க. ஆக்சுவலி நல்லா 1 hour எபிசோட்ல நல்லா வாதாடினது என்னவோ வந்து ஆண்கள் அணிதான். என் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே அங்கதான் வந்து நியாயமும் இருந்தது. வாதாடினதும் வந்து கரெக்டா இருந்தது. சுபிக்ஷாக்கெல்லாம் வரல. பட் ஷி ட்ரைட். ஆனாலுமே வந்துட்டு எல்லாருமே அந்த சைடு பேசின ஆண்கள் சைடு பேசின எல்லாருமே நல்லா பேசினாங்க. பாயிண்ட்ஸும் தெளிவா எடுத்து வச்சாங்க. பட் இந்த சைடு வந்து பார்வதிலாம் வந்து வீக்கர் பாயிண்டையே கொஞ்சம் அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பரா பேசினாங்க. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து பெருசா பேசின மாதிரி தெரியல. சோ அதான் அதுவுமே ஒரு சார்பாதான் போச்சு தீர்ப்புமே. இதுல வேற சண்டை பெஸ்ட் ஜட்ஜ் நான் தான் அப்படின்னு. இல்ல இதுல கமருதீனை புடிச்சு வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏப்பா என்னப்பா பண்றீங்க? அவங்க அன்சாரா ஒரு டெசிஷன் என்னப்பா அது அது ஏன்னா நான் அங்க பேச மாட்டேன்னு தான் என்ன தூக்கி ஜட்ஜ்லயே வச்சாங்க. இங்கேயும் நான் அதேதான் பண்ண போறேன்னு அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ரைட் ஓகே பாப்போம். அதுக்கு எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு தோணுது பிரியா. ஏன்னு சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஜேவை சுத்தி இந்த ஆதிரை வந்த ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்குதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேம்ல வந்து இப்ப எல்லாருமே ஓகே நம்ம வந்து இவங்க கூட உறவை நீட்டிக்கணும் இவங்க கூட துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இது பண்றாங்க. அதுல ரொம்ப ஃபேக்கா இருந்தது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நம்ம இவரு ஐயா பிரஜின் அவர்கள் வந்து அதை ஹோஸ்டே கலாய்ச்சிட்டாரு. தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் சாண்ட்ராவோட தன்னுடைய உறவை வந்து இந்த வீட்டுக்குள்ள துண்டிக்கணும்னு சொன்னது வந்து ரொம்ப வந்து ஒரு கண்டென்ட்டா பார்க்க ஜோக்கா ஒரு ப்ரோமோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சே தவிர அதை தாண்டி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த இப்ப கூட இன்னைக்கெல்லாம் வந்து மொத்தமா தான் 4 பேர் ஒன்னா வந்து வழக்கம் போல டாக்ஸிக் என் கதை பேசிட்டு இருந்துச்சு. டிஸ்கஷனை போட்டாங்க. அதனால எனக்கு வந்து அதுதான் அதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஹானஸ்டா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அது அதோடைய பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னைக்கு ரம்யா ஜூ வந்து ரொம்ப தைரியமா ஒரு முடிவு எடுத்து நான் அவங்க கூட பேச போறதுன்னு அவங்க கிட்டே போய் சொல்லி அதே மாதிரி வந்து பேசாமையும் இருந்து இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் என்னமோ ஒருவேளை அவங்கள்ட்ட பேசாம இருந்து தனியா விளையாடுறதுனாலதான் ஜெயிச்சேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவங்களுடைய கருத்தையும் அதுல அவங்க வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே தன்னுடைய கேமை மாத்தி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 50 நாளை தாண்டி இப்ப போகும்போது கடந்த ஒரு 2-3 நாள்ல அட்லீஸ்ட் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் எல்லாருமே வந்து ரீவிசிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து வீட்டுல இருந்து வேற சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பேசியிருக்காங்க. ஸோ அதுல மாற்றங்கள் நிறைய தெரியுது. இப்போ கமருதீன் மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து ஒரு 70% மாற்றங்கள் தெரிஞ்சாலும் திரும்பவும் இந்த பார்வதி பக்கம் போய் விழுறதுல மட்டும் அவருடைய மாற்றம் இல்லவே இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதை தாண்டி ஓவராலா எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன் கேம் சென்ஸ் தெரியுது. இப்போ சபரி பாருங்க போட்டு ஓட்ட தாக்குறாரு எஃப்ஜேக்கு போட்டு. அந்த மாதிரி எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கு. விக்ரம் ஆல்ரெடி ஒரு பெரிய பேலன்ஸ் வீட்டுக்குள்ள கிரியேட் பண்றாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரையும் போட்டு அடிச்சு இதுல அவுட் ஆகிற மாதிரி இருக்கிற நேச்சருங்க இந்த ரம்யா ஜூ அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் சுபிக்ஷா இந்த திவ்யாலாம் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல. குரூப்பிசம்ன்ற விஷயத்த உடைச்சதுக்கு அப்புறமா ஐ மீன்
அதை நீங்க பிரிஞ்சிருந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லியோ எதமோ அதை அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆளே காணும். போன வாரம் ஆளை காணும், இந்த வாரமும் இது வரைக்கும் இன்னைக்கு எபிசோட்ல ஒண்ணும் பெருசா தெரியல. என்னதான் பண்றாங்கன்னே புரியல எனக்கு திவ்யா. ஏன் இப்படி அமைதி ஆயிட்டாங்க? அதுதான் ஒண்ணுமே புரியல. போடுறது மட்டும் தான் தெரியும் போல இருக்குது. அடிச்சுக்கணும் ஏதாவது ஒண்ணுனா வந்து என்கிட்ட பேசுறீங்க, என்கிட்டலாம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் யாரு தெரியுமா, நான்லாம் வந்துட்டு என் முன்னாடி வந்து யாரும் பேசவே முடியாதுன்ற மாதிரி தன்னை வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி காட்டிக்கிறதுல மட்டும்தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. மற்றபடி எதுலையுமே வந்து அவங்களுக்கு அது வரல போல இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி வந்த ஒரு வாரம் பயங்கரமா குதி குதின்னு குதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா சைலண்ட் தான் ஆனாங்க. அப்புறம் இந்த நாமினேஷன்லயும் இப்போ இவங்க இந்த குரூப்பிசம் கேங் சொன்னதுல லைக் அமித்த வந்து சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. அமித்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மாசத்துக்கு வர்றது தானே அப்படின்னு சொன்னதை வச்சு குத்துறாங்களே. இதே தானே பார்வதி அப்ப சொன்னாங்க கமருதனை பத்தி. அப்ப எப்படி இந்த ஒரு விஷயத்த வந்து கமருதீன் பத்தி பேட் டச், அப்ப அது மட்டும் நியாயமா? அப்ப அதுவும் தப்பு தானே. அப்போ அதை வச்சு ஏன் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாரும் பெருசா பேசல, அதை பெருசா கூட ஆக்கல. சோ இப்பயுமே வந்து பெண்களுக்கு ஒண்ணுனா மட்டும்தான் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பட் ஆண்களை வந்து சொன்னா அது வந்து பெரிய விஷயமே கிடையாது, அதை கடந்து போயிடலான்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் இங்க பாக்குறேன். ஏன்னா அது இப்ப அமித் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு எல்லாருக்கும் படுதோ அதே அளவுக்கான தப்பு தான் பார்வதி வந்து கமருதீன் மேல சொன்ன விஷயமும். சோ இங்க பெண்கள் சொல்றனால அது பெரிய விஷயமாவும், அது ஆண்களை பத்தி பேசுறனால அது கடந்து போற விஷயமாவும் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்க தோணுது. அப்ப இதை யாருமே அட்ரஸ் பண்ணல. ஆனா இத வந்து எல்லாரும் அப்படியே கொதிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ தெரியல. உங்களை போல எல்லாருமே நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் ஆணோ பெண்ணோ நியாயம் நியாயம்தான், சரி சரிதான் அப்படின்னு இருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்றது, ஆகுனா ஒரு கார்டு எடுத்துடுறாங்க கையில, பண்ண முடியாது. இல்ல இந்த பிக் பாஸ்ல நானும் பாக்குறேன், விமன் கார்டுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே உடனே நியாயம் கிடைக்குது. ஆனா அதே வந்து பசங்களுக்கு நடந்தா வந்து அது ஒன்னும் யாருமே பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல. இப்ப நேற்றுக்கு தேவையே இல்லாம ஒரு குடும்பத்தை போட்டாங்கல்ல, பார்வதி பண்ண அந்த சேட்டையெல்லாம். பார்வதி பண்ண அந்த விஷயத்தை ஏன் போடல? அது தப்பு தானே, அதை அட்ரஸே பண்ணலையே. அந்த மாதிரி இந்த பிக் பாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பாக்குறேன், சில விஷயங்கள் ஆண்களுக்கும் இப்படி நடக்குதுதான், பட் அதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. So which is very bad. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணா கண்டென்ட்டா மாறாது, எவனும் கண்டுக்க மாட்டானுங்க. நம்ம ஊர்ல மென்ஸ் டேன்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து யாராவது ஒருத்தவங்க மாத்தி சம்பந்தமே இல்லாம தெரியாம எங்கேயாவது கவனிச்சாதான் தெரிய வரும். மற்றபடி மென்ஸ் டேன்னு ஒண்ணு இருக்கிறதே இங்க வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா யாரும் கண்டுக்கிறதும் இல்ல. இவனுங்களும் யார போடா மென்ஸ் டே, என்னடா பெரிய நமக்கு எதுக்குடா மென்ஸ் டே, போடா 1008 வேலை கிடக்கு. ஆனா விமன்ஸ் டே அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே நமக்கு எத்தனை பேர் விஷ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பண்ணலையே. இவன் போன வருஷம் விமன்ஸ் டேக்கு நமக்காக மரியாதை கொடுத்து ஒரு 10 பக்கத்துக்கு மெசேஜ் அனுப்புனா, இந்த வருஷம் விமன்ஸ் டேக்கு அனுப்பவே இல்லை ராதகா அப்படின்னு சொல்லி அந்த பேம்பரிங் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த மென்ஸ் டே அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு பேம்பரிங்கோ இல்ல வந்து அது எதுவும் தேவைப்படுறது இல்லையா என்ன, அது தெரியல. பட் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஒரு சைக்கிள். அதாவது ஒரு காலத்துல நீங்க ஆடா ஆட்டமாடா அதுக்கு தாண்டா மாதிரி அதை வந்து பேலன்ஸ் பண்ணிருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, leave it to the audience to decide on that. Right, thank you for joining Priya. See you soon. நாளைக்கு திரும்ப இதே நேரத்துல இருந்து இதை கொஞ்சம் சீக்கிரமாவே சந்திப்போம். Thank you for joining. See you tomorrow. Bye.